பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு எல்லா கனமும் புகழும் மாட்சியும் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை இந்த நாள் வரைந்தும் நடத்தி செல்கிறதற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி பலி நிகழ்ச்சிகள் நம்ம அத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக்கி தருகிறார். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் அனுப்பி வையுங்கள், அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தர் நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அந்தோனிராம் ஜட்சன் என்கிற ஒரு மனிதனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். பிரியமானவர்களே, அமெரிக்க தேசத்தில் பிறந்து ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு பின்பாக அவர் இந்தியாவிலும் இலங்கையிலும் பல்வேறு நாடுகளிலும் மியான்மரிலும் பர்மாவிற்கும் அவர் ஊழியத்தை சென்று நிறைவேற்றினார். இந்த சிறந்த மனிதருடைய செயல்பாடு மிக வித்தியாசமானதாக இருந்தது. ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கொடுத்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு புறப்பட்டு சென்ற அவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகள் இல்லை, பலன் இல்லை. ஒன்றல்ல ரெண்டல்ல 14 ஆண்டுகள் அப்படியே பயணம் செய்து அவருடைய வாழ்வின் ஒரு இறுதி வரைக்கும் வந்துவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, நாட்கள் போன, மாதங்கள் போயின, வருடங்கள் உருண்டோடின. ஆனால் நன்மை இல்லையே என்று சொல்லி ஒரு நாள் தனிமையாக ஒரு மலை அடிவாரத்தில் கர்த்தரை நோக்கி, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி அமர்ந்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் அந்த மலை அடிவாரத்தில் இறங்கி வந்து அந்தோனிராம் ஜட்சனோடு பேச ஆரம்பித்தார். ஒவ்வொன்றாய் ஆண்டவர் அவருக்கு ஒரு படத்தை போல காண்பிக்க, அவருடைய கண் முன்பாக ஒரு திரை போன்று கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள் ஒவ்வொன்றாய் அவர் கணக்கிட்டு பார்க்க அவருடைய கண்களை ஆச்சரியமாகி போனது. இதை கர்த்தர் என் மூலமாக நிறைவேற்றினாரா? இவைகள் என் மூலமாய் நடந்ததா? இது எப்படி சாத்தியமாயிற்று என்று அவைகளெல்லாம் எண்ணி பார்க்க அவர் கடந்து வந்த பாதைகளில் 27,000க்கும் அதிகமான ஆத்துமாக்களை அவர் ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தி இருப்பதை அவர் கணக்கெடுத்து முடித்தார். ஆண்டவர் அவரை சந்தித்த அந்த நேரத்தை தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவுதான் பல வேளைகளில் பல காரியங்களை செய்து நன்மை இல்லை என்று சொல்லி சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அதை திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் எவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், எவ்வளவு சிறையிருப்பை மாற்றியிருக்கிறார், எவ்வளவு ஆபத்துகளிலே நம்மை பாதுகாத்தார், எவ்வளவு தீமையான சூழல்களிலிருந்து நம்மை தப்புவித்திருக்கிறார். ஆபத்தான மனிதர்கள் எல்லாருடைய கண்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மை தப்புவித்து அழகாய் நடத்தினதை நீங்கள் பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும். ஆம், அழைத்தவர் உண்மையுள்ளவர், சரியாய் நடத்தி செல்வார். சங்கீதக்காரன் அழகாக ஒரு வாசகத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இப்படி எழுதுகிறான்: கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருவான். அல்லேலூயா. அழைத்த தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள். உங்களை ரட்சித்த தேவனை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த நீங்கள் பழகி கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்திற்கு வந்து அமர்ந்து கர்த்தருடைய குடும்ப வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே, உங்களுடைய பிஸ்னஸில் செய்த எல்லா எல்கைகளையும் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி மறப்பது நன்றல்ல. எனக்கு அன்பானவர்களே, நன்மை செய்தவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். எவ்வளவு தீமைகள், எவ்வளவு ஆபத்துக்கள், எல்லாவற்றிலையும் நம்மை கூட இருந்து அழகாக நம்மை பாதுகாத்து நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்தாரே, இந்த நல்ல தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பலப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது: நடுகிறவனாலும் ஒன்றுமல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமல்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆம், நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்கள் பிரயாசத்தின் பலனை கர்த்தர் பெருகச் செய்வார். அறுவடை நிச்சயம் உண்டாகும். உங்களை
ஒரு நாள் உத்தம ஊழியனே வா என் பிதாவின் வீட்டிற்கு என்று சொல்லி அப்படி உங்களை அழைப்பார். காரணம், அழைத்தவர் சாதாரண மனிதர் அல்ல. அவரை அண்ட சராசரங்களையும் படைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், தம்முடைய இரத்தத்தினால் கழுவினவர், பெயர் சொல்லி அழைத்தவர் சாமானியமான மனிதர் அல்ல. அவரை சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். இந்த அழைத்த தேவனை உயர்த்தி நாம் பாடலாமா? ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அவருக்கு நன்றி செலுத்தி எண்ணி பார்த்தவரை துதிக்கலாமா? அந்த மகிமையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை நிந்தைகள் வந்தால் என்ன, எத்தனை சூழ்ந்தால் என்ன, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வருவார்கள். நீங்கள் கண்ணீரோடு நிற்கலாம், நாட்களை கண்ணீரோடு கடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கம்பீரமான அறுவடை நாட்கள் உண்டு, வெற்றியான நாட்கள் உண்டு, உங்களை கனப்படுத்துகிற நாள் உண்டு, எஜமான் உங்களை கௌரவிக்கும் நாள் உண்டு. ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த அதோனிராம் ஜக்சன் திரும்பி பார்த்த பொழுது இத்தனை பெரிய நன்மைகளை செய்தார் என்று சொல்லி நன்றி சொன்னாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அன்பின் பிதாவே, தம்முடைய சமூகத்தில் ஆவலாய் காத்திருந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் கனம் பண்ணும். அவர்களை ஆசீர்வதித்தருளும், அவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, அவர்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர், உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர் நீர். ஆண்டவரே, தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து ரட்சித்து அவர்களை நீதிமானாக்கி உம்முடைய சொந்த பிள்ளையாய் அவர்களை அலங்கரித்து அழகு பார்க்கிறவர் நீரப்பா. ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய எல்லைகளிலே மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகட்டும். எல்லா ஆண்டவரை காரியங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக்கி தாரும். தடைகள் விலகட்டும், இன்னும் அறுவடை காணட்டும், இன்னும் திரட்சியாய் மற்ற படகுகள் அமிழத்தக்கதாய் அவருடைய படகுகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நண்பின் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you all. God bless you.